நிறுத்துப்பா இந்த வீடுதான். இந்தாப்பா வா. என்னங்க காமாட்சி வராங்க. அடடே அண்ணே. காமாட்சி வா காமாட்சி. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கீங்க? சொன்னபடியே வந்து சேர்ந்துட்டேன். எப்படி இருக்க உமா? நல்லா இருக்காத்த. எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டியாமா? நல்லா எழுதிருக்கேன் மாமா. வாங்க அத்தை. வா முத்தையா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கு அத்தை. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? அத்தை இப்பதான் தான் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. தங்கச்சி கல்யாணம் தடபுடலாம் எல்லா ஏற்பாடும் பண்ணணும். இருந்தாலும் கூட அப்பாவோட தங்கச்சி நீங்க இல்லைன்னா அது எப்படி சிறப்பாகும்? அதனாலதான் அப்பா கிட்ட பேசி ஒரு மனசை மாத்தினேன். உனக்கு நல்ல மனசுப்பா. உன்ன போய் நான் சரி உணர்ச்சி வசப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க. என்ன காமாட்சி அப்படி பாக்குற? இந்த பொண்ணு யாருண்ணா? எங்கிருந்தோ வந்த பொண்ணு, பேரு லட்சுமி. இங்க மல்லிகாவுக்கு அக்கா மாதிரி, நம்ம முத்தியாவுக்கு தங்கச்சி மாதிரி. தங்கம்னா அப்படி ஒரு சொக்க தங்கம். அவ குணம் அப்படிப்பட்ட குணம். ரொம்ப நல்ல பொண்ணு காமாட்சி. மல்லிகா, மல்லிகா. அத்தை என்ன என்னம்மா, மன்னிச்சிடுங்க. என்ன? எந்திரி. எதுக்கு அழற? என்ன ஆச்சு? அழக்கூடாது. ஏமா? கடவுளே. மல்லிகா என்னாச்சு? மல்லிகா அழற மல்லிகா? ஆமா, அது ஒண்ணும் இல்லம்மா. அது இவ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்களான்னு நேத்து ராத்திரி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா. இப்போ உங்களை பார்த்த உடனே அந்த சந்தோஷம் கண்ணீரா மாறிடுச்சு. அப்படித்தானே மல்லிகா? ஏ மல்லிகா, இதுக்கு போய் கண் கலங்குற? அதான் அத்தை வந்துட்டல்ல, இப்படியா அவருக்கு அழுவ? ஏய் லூசு, பைத்திய மாதிரி அழக்கூடாது. இங்க பாரு, சந்தோஷமா இருக்கணும். அத்தை வந்தே தீருவாங்கன்னு உங்க அண்ணன் சொன்னார்ல, அண்ணன் சொன்ன மாதிரி அத்தை வந்துட்டாங்கல்ல. சொல்ல போனா நீ உங்க அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளவுதாம்மா, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? எல்லா உறவும் கூடி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்புறம் காமாட்சி, மல்லிகா கல்யாணத்தை நீ தான் முன்னாடி நின்று நடத்தணும். அது உன்னோட பொறுப்பு. சொல்லவா என்ன வேணும்? நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? மாமா கவலையே படாதீங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாக்கு இருக்காதா என்ன? கொஞ்சம் இந்த மூஞ்சி மட்டும் பாருங்களேன், எவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு. நீங்க வேணா பாருங்க, இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு எப்படி ஜாம்னு நடத்துறாங்கன்னு. உனக்கு என்னங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன? இந்த பொண்ணு லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வந்த வேளை எல்லாமே நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஆமா பார்வதி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த லட்சுமி சாதாரண பொண்ணு இல்ல. அந்த அம்பாலோட அம்சமே நம்ம லட்சுமி தான் நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற காமாட்சி? இல்ல, அந்த பொண்ணு லட்சுமிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம சொந்தத்துல இந்த மாதிரி ஒருத்தி. அத்தை அந்த பொண்ணும் ஒரு வகையில் நமக்கு சொந்தம் தான். அதெல்லாம் அப்புறமா விளக்கமா சொல்றேன். முதல்ல போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க போங்க. ஆமா மாமா, உங்க வைஃப் எங்க? அது தோப்பு வரைக்கும் போயிருக்கா அவ. இப்ப வந்துருவா. நீ வா காமாட்சி, உள்ள போலாம். நானே அவளை எங்கன்னு கேட்கலான் இருந்தேனே. நீ விலகி இருந்தாலும் எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். சண்டையை போட்டு போனவ மனசு மாதிரி இப்பதான் வந்து சேர்ந்திருக்கா. சரி வா காமாட்சி, உள்ள போலாம். வா போங்க, உள்ள போங்க. ஏங்க
எனக்கு ஒரு யோசனை தோணுது. வீராக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஏன்? நம்ம காயத்ரியும் சூர்யாவும் போயிருக்கிற திருநாவூர் வீரா இருக்கிற விநாயகபுரத்துக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னதா ஞாபகம் இருக்கு. வீராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா சூர்யாவும் காயத்ரியும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொல்லுவான். என்ன இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே காயத்ரி இத பத்தி என்கிட்ட சொல்லி இருக்கா. நீங்க முதல்ல வீராக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. இப்பவே பண்றேன். மாமா ஃபோன் அடிக்குது. இந்த எடுக்கிறேன். கொடுங்க. ஹலோ வீரா, நான் தர்மலிங்கம் பேசுறப்பா. சார், சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு? காயத்ரி, சூர்யா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்க சம்பந்தமா தான்ப்பா நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். உங்க ஊருக்கு பக்கத்துல திருநாவூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல? ஆமா, இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்கு. என்னாச்சு சார்? அதான்ப்பா, அந்த முத்தையா இன்ஸ்பெக்டரை பத்தி விசாரிக்கத்தான் சூர்யாவும் காயத்ரியும் கிளம்பி போனாங்க. அவங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த தகவலுமே வரல. அவங்க 2 பேருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தாக்கா நாட் ரீச்சபிள்னு வருது. அதனால தயவு செஞ்சு நீ போய் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு. சார், இதுக்கு ஏன் சார் இவ்வளவு தயங்குறீங்க? நம்ம ஏரியா பக்கம் வந்திருக்காங்க. நான் போய் பார்க்காம இருப்பேனா? முதல்ல நீங்க போனை வைங்க. ½ அன் அவர்க்குள்ள சூர்யா எங்க இருக்காருன்னு நான் சொல்லிடுறேன். வீரா, ரொம்ப தேங்க்ஸ்பா. அட, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க சார். சூர்யாவும் காயத்ரியும் இங்க வந்திருக்காங்கன்னா நான் அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட மாட்டேனா? நான் உங்களை பார்த்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க போனை வைங்க. சரிப்பா. என்ன சொன்னா? வீரா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். விநாயகபுரத்துல இருந்து திருநாவூர் வெறும் 5 கிலோமீட்டர் தானா. சூர்யாவை பார்த்து பேசிட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லிருக்கான். சரி, அப்பா இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க. எனக்கும் தான் கோமதி. சூர்யாவும் காயத்ரியும் நம்ம திருநாவூருக்கு வந்திருக்காங்களா? சரி. அவங்க போன் ஏதோ ரீச் ஆகலையா? நாம ஒரு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? உடனே போய் பார்த்து வந்துருவோம்ப்பா. சரி மாமா, இதை படிங்க. இங்கே வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வராம எங்க போனாங்க? பார்த்துருவோம். எப்பா, இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. அறிவர்கடி உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? எதுக்காக அவங்க முன்னாடி இப்படி கதறி கதறி அழுத நீ? அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு பாடுபட்டு உங்க அண்ணன் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. அந்த பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாம அவங்கள பார்த்த உடனே அப்படியே துக்கம் உனக்கு பொங்கிட்டு வந்துருச்சு. தெரியலக்கா, என்ன திட்டாதீங்க. சத்தியமா தான் சொல்றேன். அவங்கள பார்த்ததும் விமலோட சாவுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ, இந்த தாயோட வேதனைக்கு நாம காரணமாயிட்டோமேன்ற துக்கம் தான் என் நெஞ்ச அடைச்சிருச்சு. இனிமே அந்த பேச்சு எடுக்காதுன்னு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்றது? நீ கேட்கவே மாட்டியா? நல்லா சொல்லு. அவளுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. வர்ற கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னன்னு நீ ஏன் இப்படி பேசுற? நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? என்னமோ தெரியலன்னு அவங்கள பார்த்ததும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இத பாரு, நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? புதைச்ச படத்தை தோண்டி எடுத்து அலங்காரம் பண்ணி பார்க்க ஆசைப்படுற மாதிரி இருக்கு. உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அண்ணே, எனக்கு நிஜமாவே புரியலன்னு. அவங்கள பார்த்த உடனே பொங்கி வந்த துக்கம் கொஞ்ச நேரத்துல பயமா மாறிடுச்சு. நான் செஞ்ச தப்ப எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ, எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுல கலவரம் வந்துருமோன்னு பயம் வந்துருச்சுன்னு. இத பாரு, 4 நாள், இன்னும் 4 நாள் தான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அத்தை கஷ்டப்படுறாங்க, அழுறாங்க, ஏதோ பண்ணிட்டு போறாங்க, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அது வரைக்கும் உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா?
திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காத. இன்னும் 4 டேஸ்ல உனக்கு மேரேஜ். கல்யாணம் போனா சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? நல்லா சொல்லுப்பா. நானும் இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். என்னதான் அத்தையை பார்க்கணுங்கிற ஆசை மனசுல இருந்தாலும் இப்படியா ஒரு புள்ள தேம்பி தேம்பி அழுவா? என்னால தாங்க முடியல முத்தையா. இப்பவாது அழுகிய நிறுத்தினாளா என்னன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அம்மாடி மல்லிகா, இத பாரு, இனிமே அத்தை நான் இருக்கேன் உனக்கு. காலா காலத்துக்கும் தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டு உன் புருஷன் வீட்டை நீ சந்தோஷமா வாழணுமா? என் வாழ்நாள் பூரா உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன். போதுமா? கல்யாண பொண்ணு அழக்கூடாதுமா. என் கண்ணு இல்ல, எங்க சரி அழக்கூடாது. இப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு கலையா இருக்கு. வாமா, வா உள்ள போலாம். வாடா கண்ணு. எப்படிமா இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம போட்டு திட்டப்படி நான் நல்லபடியா அந்த வீட்டுக்குள்ள போய் திரும்ப செட்டில் ஆயிட்டேன். அந்த சாமியாடி, அந்த ஆளு சம்சாரம், ஏன் என் வீட்டுக்காரரு, அவரோட தங்கச்சி எல்லாருமே என் கண்ணீரை நம்பிட்டாங்க. சூப்பர்மா, அட்டகாசம் பண்ணிட்ட. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு. பகையாளியா நின்னு கெடுக்க முடியாத குடும்பத்தை உறவாடிதான் கெடுக்க வேண்டியிருக்கு. அந்த மல்லிகாவோட கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில எனக்கு அதை விட தோல்வி வேற எதுவும் இல்லைன்னு. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். பஞ்சாயத்துல அருவாளை பிடிச்சி கையை அறுத்துக்கிட்டியாமா? துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அங்கேயே நெஞ்சு அடைச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. கையில ரத்தம் பட்டதுக்கே இப்படி சொல்றியே, என் மனசு எத்தனை ரத்த காயம் பட்டிருக்கு தெரியுமா? உனக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு. என்னால சந்தோஷமா வாழ முடியாத ஒரு இடத்துல அந்த மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அவ புருஷ வீட்டுக்கு வாழ அனுப்புறாங்கன்னா அது எப்படி நடக்கலாம்? அது என்னால தாங்க முடியல தெரியுமா? ஆனாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஏன்னா அந்த வீட்டுல யாருமே நல்லவங்க இல்ல, எல்லாருமே அயோக்கிய பசங்க. என்னை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதானே. அதையெல்லாம் எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டுக்காரர் என்ன முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அத்தையும் மாமாவும் அப்படியே கிடைக்காத பொக்கிஷன் கிடைச்சிட்ட மாதிரி தான் பொண்ணு கல்யாணம் ஓஹோன்னு நடக்க போற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா உனக்கு? வெளிய பத்திரிக்கை கொடுக்க போற இடத்துல எல்லாம் என் புள்ளையும் மருமகளும் தான் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்த போறதா சொல்லிக்கிட்டு திரியறாங்க. பெருமை பிடிபடல அவங்களுக்கு. அதுதாமா வேணும். சந்தோஷத்தோட உச்சத்துல அவங்கள கொண்டு போய் நிறுத்தி தடார்னு அங்க இருந்து தள்ளி விட்டோம்னா உடம்புல ஒரு எலும்பு கூட மிச்சம் இல்லாம ஒரு தெரியாம போயிடுவாங்க. கரெக்டுன்னு. அதுதான் ஏன் திட்டமும். கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி நான் நடந்துக்க போறேன். ஆனா கடைசியில தாலி கட்டுற நேரத்துல அந்த கல்யாணம் நிக்கும். நான் நிறுத்தி காட்டுவேன். அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு இந்த துர்கா யாருன்னு தெரியும். சரிம்மா, உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, புரியுதா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ வரதனனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிற வழிய பாரு. நாள் போய்கிட்டே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் ரொம்ப சீரியஸாவே அவனை தேட ஆரம்பிச்சிட்டேன். தமிழ்நாடு பூராவும் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க அத்தனை பேருக்கு தகவல் சொல்லி ரகசியமா வரதனை தேட சொல்லியிருக்கேன். போலீஸ் தரப்புல எனக்கு சில பேரை தெரியும். அவங்க கிட்டயே விஷயத்த ரகசியமா சொல்லி வரதனை அண்ணா விஷயலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஏற்பாட பக்காவா நான் பண்ணிட்டேன். எப்படின்னு 2-3 நாள்ல வரதன் நம்ம கைக்கு கிடைச்சிடுவான். அந்த கவலை உனக்கு வேண்டாமா? ஆனா என்ன நோக்கத்துக்காக அந்த வீட்டுக்கு போனியோ அதை நல்லபடியா முடிச்சிட்டு வந்து சேரு. கண்டிப்பா செய்வேன்னு, செய்தே தீருவேன். ஏன்னா நான் என் புருஷனோட வாழாததை பத்தி எனக்கு வருத்தம் இல்ல. அந்த மல்லிகா கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழ்ந்துடுவாளோங்கிற கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. என்னை பத்தி கவலைப்படாதன்னு, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். பால் வாங்கிக்கோங்க. எனக்கு பால் சாப்பிட்ற பழக்கலாம் இல்லை, வேணாம் விடு. பழக்கம் இல்லைன்னா என்னங்க, பால் சாப்பிட்டு படுக்கிறது ஒன்றும் தப்பில்லையே. சரி, இதை வையங்க.
என்னங்க, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா நிறைய தப்பு பண்ண ஒருத்தியோட மனசு எப்படி அவமானத்துல சிரித்து போய் குற்ற உணர்ச்சியில தவிக்கும்னு உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சேதான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன். அவங்கள கஷ்டப்படுத்தினது, அத்தை மாமா வாழ வச்சு பார்த்தது, மல்லிகா மனசுக்கு கஷ்டம் கொடுத்தது எல்லாமே என்னோட திமிரால தான் நடந்தது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் தான் வேணான்னு பேசி முடிச்சாச்சுல்ல, எதுக்கு அப்புறம் பரிசு நினச்சிக்கிட்டு இருக்க? முதல்ல உட்காரு. நான் ஏன் அப்படி இருந்தேன்னு திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்க தோணுது. எதனால இந்த மாற்றம் வந்துச்சுன்னு எனக்கே புரியல. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற நிம்மதி சத்தியமா இதுக்கு முன்னாடி இல்ல. வீரப்ப உங்ககிட்ட சண்டை போட்டு எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசியிருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நாளைக்கே நம்ம அண்ணனுங்க அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேறன்னு பிரிச்சு காட்டி பேசிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்க போவோன்னு தெரியாம ஒரு பதட்டம் எப்பவுமே எனக்குள்ள இருக்கும். ஆனா இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லைங்க. மனபாரமே இல்லாம ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, போட்டு தூங்கு. என்னங்க, ஒரு நிமிஷம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை கேட்கவா? சொல்லு. இல்ல, மல்லிகாவோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சவ தான் நான். ஊர் பூரா அவளை பத்தி தப்பா பேசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மனசை மாத்த முயற்சி பண்ணி இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா மல்லிகா கல்யாணத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் அத்தைக்கு உதவியா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? பாவம்னு ஒண்ணு பண்ணிட்டோம்னா பிராய்ச்சித்தம்னு ஒண்ணு மனசு எதிர்பார்க்கத்தானே செய்யும். அதுவும் தெரிஞ்சே செய்யற பாவத்துக்கு ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் இருக்காதான்னு நினைக்க தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வரத்துக்கு வாய்ப்பு இல்லைல்ல? ஏன்னா நீங்க எந்த தப்புமே செய்யறதில்ல. தப்பு மட்டுமே செஞ்சு பழகினவங்களுக்கு தான் இந்த குற்ற உணர்ச்சி எல்லாம். நீ பேசுறதெல்லாம் கேட்டா என்கிட்ட துர்கா தான் பேசுறாள, இல்ல அவ குரல்ல வேற யாராச்சும் பேசுறாங்களா எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி நினைச்சாலும் தப்பில்லை. எனக்கே இது 2வது பிறப்பு மாதிரி தான் இருக்கு. வேற ஒருத்தியா மாறி பிறந்த மாதிரி தான் நினைக்க தோணுது. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டேன்னா அதுவே எனக்கு போதுங்க. படுத்துங்க. சும்மா கண்டதெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. இதை பாரு, கல்யாணத்தில் உனக்கு என்ன வேலை செய்யணும்னு தோணுதோ தாராளமாக செய். அம்மா கூடவே இருப்பாங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை, வேற எதிர்பார்ப்பும் இல்லை. கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும், அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். கரெக்ட் தாங்க நீங்க பேசுறது. என்னங்க, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். எப்படி எப்படியோ ஆடி தீர்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு நல்லபடியா வந்து 2 பேரும் சமாதானம் ஆயாச்சு. மல்லிகா கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல எங்க அண்ணனை அழைச்சு. என்னது? ஐயோ, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாங்க. எனக்கு என்னன்னா, சந்தோஷமா கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கப்போ வரதனை காணுங்கிற நினைப்பு ஒரு ஓரத்துல உறுத்தலா இருந்துகிட்டு தானே இருக்கும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இல்லைங்க, நீங்க மனசு வச்சா கண்டிப்பா எங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியும். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டுனாலும் நீங்க ஒரு போலீஸ்காரரா வேற இருக்கீங்க, உங்களால அது முடியாதா? உங்க அண்ணனை நான் அரெஸ்ட் பண்ணது உண்மை.
வழியில் அவர் கார்லேருந்து தப்பிச்சு போனதும் உண்மை. இது வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நானும் சரி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் சரி, தீவிரமாக அவரை தேடிக்கிட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் கிடச்சிடுவார், அந்த நம்பிக்கை இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது அண்ணனை கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். சரி, ஓகே. லைட் ஆஃப் பண்ணப்படு.